கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மீண்டுமாக அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துதல்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான சந்தர்ப்பத்தில் நாம் தினந்தோறும் கூடி வேதாகமத்தின் பாடங்களை ஒவ்வொரு சகோதரர் வாயிலாக நாம் கேட்டு வருகிறோம். அதற்காக தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கும் அடுத்த வேலை பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்யும்படியாக அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானதியை வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மண்புக்கெல்லாம் எங்களை சமூகத்தை பார்த்து வழிநடத்தி வருகிறான் அன்பை நல்லா தவப்பினேன். இதோ அப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமே கூட பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாங்கள் சகோதரர்கள் ஒன்று கூடி வந்து ஒரு மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் நீங்கள் பாராட்டின கிருபைக்காகவும் கூட அன்புக்காகவும் கூட கொடாத கூடிய நன்றிகளையும் துதிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்றுக்கொள்வோம்ப்பா. இதோப்பா, கொடாத கூடிய மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்பெறாத இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இந்த நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீர் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீர். அந்த ஒரு சத்தியத்துக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வோம்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிறதான நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் அதுபடி எங்கள் ஜீவியத்தில் நடந்து 30, 60, 100 கொடுக்கத்தக்கதான் எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் வளையத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்துள்ளோம்ப்பா. இதோப்பா, காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு வந்து எல்லா விதத்திலும் எச்சரிக்கையுள்ள பிள்ளைகளாக இருந்து நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பிற்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழ தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரையந்தும் இந்த திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்துவானே தெரிவிக்கணும். எங்கள் கர்த்தரும் அருமை லட்சுமா இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்டுக்கொள்வது நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பார்க்க போகும் பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா அட்டையின் குமார்த்திகள். அட்டையின் குமார்த்திகள் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. நம்முடைய அன்பு சகோதரர் பால்பான் என்பவர் அவர்கள் வந்து நம்மிடையே இதே தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அவரை அனைவர் சார்பாக அன்புடன் நினைக்கிறோம். கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய தேவன் நம்முடைய எல்லாம் வழிநடத்தும்படியாக அவருடைய உன்னதமான சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். விசேஷமாக நம்ம எந்த ஒரு குழுவின் கீழே நம்ம ஆரம்பிச்சோங்கிறது எல்லாருமே நம்ம அனைவரும் அறிந்த விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலான பாடங்களை நம்ம அப்படியே தியானிச்சு வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நினைவு கூறுதல் நாளுக்குள்ள கூட பங்கு பெறும்படியாக கூட நம்முடைய தேவன் கிருபை செய்தார். ஸோ நம்ம பங்கு பெற்ற நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, பங்கு கொண்டதுக்கப்புறம் ஒரு சிலர் நம்மளுடைய நினைவுகள் எப்படி வரும்னா, கடந்த வருடம் முழுவதும் நான் பாவம் பண்ணேன், இந்த வருடம் தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய குமாரனுடைய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஒரு கிருபை செஞ்சுட்டாரு. இனி அடுத்த வருஷம் இந்த ஒரு விஷயத்த ரினுவல் பண்ணா போகுதும் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்க்கணும்னா, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, உட்கொள்றதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தையும் நீங்க பாருங்க, உட்கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அநேகர் என்ன ஆயிராங்கன்னா, உட்கொண்டதுக்கு அப்புறம் வியாதி உள்ளவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, நித்திரை அடைந்தவர்களாக என்ன பண்றாங்கன்னா ஆகுறாங்க. இப்ப நம்ம விசேஷ விதமா நம்மளும் கூட அந்த ஒரு காலங்கள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவுகூறுதல் நாளுக்குள்ள போயிட்டு இப்ப கடந்து வந்துட்டு இருக்கோம். இனி நம்ம தேவனுக்கு நேராக காண்பிக்கக்கூடிய வாழ்க்கையில நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம்னா, வியாதி வந்துடக்கூடாது, பலகீனம் வந்துடக்கூடாது, நித்திரைக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவருடைய பாடங்களை, நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ அதன் அடிப்படையிலும் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் நினைவு கூறுதலக்கூடிய பாடம் அல்ல, ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம்.
இன்னும் பார்த்தோம்னா அட்டையினுடைய குமாரத்திகள் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்க கேட்கும் பொழுது இந்த தாழ்மையான ஒரு வேண்டுகோளோட கூட ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நம்ம வைக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஒருவேளை வெளியில வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிடாதீங்க, தயவுசெய்து உள்ள வந்துட்டு இந்த பாடத்தை பார்க்காதீங்க. என்ன ஒரு காரணம்னா, இந்த பாடத்தில் உள்ள ஒரு கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா இந்த பாடமே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா புரியாம போயிடும். ஸோ தேவனுடைய வார்த்தைகள் ஆவமா போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து ஒரு ஜெபசிந்தையோடு இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். ஸோ பாடத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மளுடைய சகோதரர் சொன்ன மாதிரி அட்டையின் குமாரத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ இந்த தலைப்பை கேட்கும் போதே நமக்கு ஒரு விதமான புதுசா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, இந்த ஒரு அட்டைங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு இடத்தை தவிர இந்த அட்டையை பத்தி என்ன பண்ணலைன்னா தேவன் நமக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஒரு அட்டைக்குள்ள நமக்கு ஒரு பாடம் வச்சிருப்பாரா? அட்டைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நீர்நிலைகள்ல வாழக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதிகமா நம்ம பார்த்தோம்னா இது தெரிந்த நீருக்குள்ள இது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஒரு மாதிரியான கலங்கின நீருக்குள்ள இது என்ன பண்ணணும்னா இருக்கும். தன்னுடைய உருவத்தை என்ன பண்ணாதுன்னா அதிகமாக வெளியில காட்டாத ஒரு விஷயம் தான் எதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா அட்டை. ஆனா பைபிள் என்ன சொல்லும் போது இந்த அட்டைக்கு குமாரத்திகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுதுன்னா நீதிமொழிகள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் ஒரு வார்த்தையை பைபிள்ல கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு விசேஷம் இல்லாம போகவே போகாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்துக்கு உண்டான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தாத்தா என்கின்ற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்றும் சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. பாத்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா, அட்டைக்கு எத்தனை குமாரத்திகள் இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா 2 குமாரத்திகள் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது அட்டையை தேவன் அட்டைக்கு 2 அட்டை இருக்கு, 2 அட்டை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சொல்லும் போதே தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா அட்டைக்கு எத்தனை குமாரத்திகள் இருக்காங்கன்னா 2 குமாரத்திகள் இருக்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்போ 2 குமாரத்திகள்னா நமக்கு யாருன்னு தெரியல. அது சொல்லும் போது கூட அந்த அட்டையினுடைய குமாரத்திகளுடைய ஏக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது அவங்களுக்கு ஆவல் இருக்குமா. அந்த ஆவல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா, அந்த 2 குமாரத்திகள் இருக்காங்க, திருப்தி அடையாத 3 விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப திருப்தியே அடையாத 4வது விஷயமும் இருக்கு. அந்த 4 தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா 16ஆம் வசனத்துல பாதாளம், மலட்டு கற்பம், தண்ணீரால திருப்தி அடையாத நிலம், அப்புறம் பார்க்கும்போது போதும் என்று சொல்லாத அக்னியுமே. இதை புரிந்து கொள்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா திருவிழி பைபிள்ல இந்த வசனத்தை ஒரு முறை படிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அட்டைப்பூச்சிக்கு தாத்தா என கத்தும் 2 புதல்வியர் உண்டு. பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சிக்கு என்ன இருக்கா? தாத்தா என்று கத்தக்கூடிய 2 மகள்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆவல் எப்படி இருக்கு, அந்த ஆவல் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காண்பிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு 3 விதமான ஆவல் இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா பாதாளம், இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா மலையினுடைய கருப்பை, இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா நீரை அவாவும் வறண்ட நிலம். அப்புறம் 4வது ஒரு குணலட்சணமும் இருக்கு. அதாவது அது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போதும் என்று சொல்லாத நெருப்பு. ஸோ நமக்கு இதுதான் நீதிமொழிகள்ல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம இப்போ பார்க்கும்போது எப்பயாவது அட்டைக்கு இந்த மாதிரி குணலட்சணம் இருந்திருக்கா? கண்டிப்பா அட்டைக்கு இந்த மாதிரியான குணலட்சணங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு அட்டைக்கு 2 குமாரத்திகள் இருக்காங்க. வெறும் அட்டையினுடைய சொல்லிட்டா கூட நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஆனா தேவன் சொல்லும்போது அட்டைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க இருக்காங்க. ஆனா அவங்களுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த மாதிரி இருக்கு. அப்போ இப்போ லிட்டரலா பார்த்தோம்னா அட்டைப்பூச்சியை பத்தி நம்ம பார்க்கும்போது அட்டைப்பூச்சிக்கு இந்த மாதிரி குணலட்சணம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா அட்டைப்பூச்சியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இப்ப நம்மளுக்கு பைபிள்ல எழுதியிருக்கிற மாதிரி நேரடி அர்த்தத்துல பார்த்தோம்னா அட்டைப்பூச்சிக்கு 2 மகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அந்த மகளினுடைய குணலட்சணம் ஒண்ணு பாதாளம்னு சொல்லி பாக்குறோம்னா பாதாளம் நமக்கு தெரியாம இருக்குமானா நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் சொல்லி பாக்குறோம்னா பாதாளத்தை பத்தி நல்லா தெரியும். மலட்டு கற்பத்தை பத்தியும் நமக்கு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னும் தண்ணீரால திருப்தி அடையாத நிலம், அப்புறம் பார்க்கும்போது போதும் என்று சொல்லாத அக்னி. ஒருவேளை லிட்டரலா எடுத்து பார்த்தோம்னா இந்த பாதாளம் சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் பூமி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா யாரையாவது கொண்டு அடக்கம் பண்ணா அது போதும் சொல்லுதா? போதும்னு என்ன பண்றது இல்லைங்க, அது சொல்றதே இல்லை. அது என்ன பண்ணுது, நீ எவ்வளவு பேரை கொடுத்தாலும் நான் என்ன பண்றது இல்லை, என்ன பண்றது இல்லைன்னா நான் திருப்தி ஆகுறதே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் பார்க்கும்போது
இன்னும் பார்த்தோம்னா மலட்டு கர்ப்பம் இல்லைங்களா? இது இன்னைக்கு மலட்டு கர்ப்பம்னா யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா ஸ்திரீகளுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா இது இன்னைக்கு இருக்கு, ஆனால் உலகத்துல இருக்கு இல்லைங்களா? உலகத்துல 44% இங்க சொல்லப்படக்கூடிய மலட்டு கர்ப்பம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா பிள்ளை வர முடியாத, அதாவது உள்ளுக்குள்ளேயே உருவாகி அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா மலட்டு கர்ப்பம்னு சொல்றாரு. இது உலகத்துல இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 44% என்ன மாதிரி இதுதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா மலட்டு கர்ப்பம் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப லிட்டரலா இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். இன்னும் பார்த்தோம்னா அந்த அட்டைப்பூச்சிக்கு என்ன இன்னொரு குணலட்சணம் இருக்கு அப்படின்னா திருப்தி அடையாத நிலம். இப்ப நேரடி எடுத்துக்கிட்டோம்னா திருப்தி அடையாத நிலம் சொல்லியாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வறண்ட பூமி நம்ம வாழக்கூடிய இடங்கள்ல இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்த்தோம்னா இன்னும் இந்த ராமநாதபுரம், மதுரை, இந்த மாதிரி தேனி, இந்த மாதிரி மாவட்டங்களுக்குலாம் போயிட்டோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா ரொம்ப வறண்ட நிலமா தான் இருக்கும். இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வறண்ட நிலங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதுவும் இல்லை. அப்ப இன்னும் பார்த்தோம்னா இந்த அட்டையினுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா போதும் என்று சொல்லாத அக்கினி. ஒருவேளை நேரடி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து விறகு வச்சு நம்ம தீ எரிக்கிறோம்னு வைங்களேன், நல்லா ஒரு சூடுல வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் விறகு கொண்டு வச்சோம்னா அது போதும்னு நினைக்கா சொல்லியிருக்கா? போதும் நினைக்கா சொல்றது வைக்கும்போது அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும், வாங்கி எரிஞ்சுட்டு இருக்கும். இப்ப இந்த மாதிரி குணலட்சணங்கள்லாம் அட்டைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அட்டைக்கு இல்லை. அப்ப இது நேரடி அர்த்தம் பார்த்தாலுமே இது பொருந்தாது. இப்ப நேரடியா உள்ள அர்த்தம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒருவேளை இது அட்டையினுடைய விஷயத்துக்கு சூட் ஆகுமானா தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு அட்டை பூச்சிங்கிறது வந்து என்ன சொல்றோம்னா அது வந்து ஒரு வகையான இல்லைங்களா விலங்குன்னு சொல்லலாமா, ஒரு இன்செக்ட் இல்லைங்களா, ஒரு பூச்சி. பூச்சியினுடைய பிள்ளைகளை வந்து தேவன் இன்னைக்குமே வந்து ஒரு குமாரத்திகளோட கம்பேர் பண்ணி, அதாவது மனிதர்களோட கம்பேர் பண்ணி பேசுவாரானா அதுவும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரியுது. ஆனா தேவன் கொடுத்த இந்த ஒரு வார்த்தைகள் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ன இந்த பாடத்தினுடைய தலைப்புல இருந்து வச்சு கவனிக்க பார்ப்போம், அந்த வசனங்களை வச்சு கவனிக்க பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும்னா புரியாத மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனா தேவன் வந்து இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துக்குள்ள என்ன விஷயத்தை வச்சிருக்காருங்கிறத நம்ம ஏற்கனவே அறிஞ்சதுதான். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். பாத்தீங்கன்னா இப்போ சாலமோன் எழுதின நீதிமொழிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஜனத்துக்கு அவர் என்ன பண்றாருன்னா அறிவை போதிக்கிறாராம். அது மட்டும் இல்ல கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை என்ன பண்ணாருன்னா சேர்த்தாரு. இப்ப கண்டிப்பா இன்னும் பாக்குறோம்னா நீதிமொழிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஞானம் இருக்கும் இல்லைங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம்னாலே நமக்கு என்ன தெரியும் சொல்லி பாக்குறோம்னா அதுல ஞானம் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப யாருக்குமே இந்த ஒரு விஷயத்த உலகத்துல உள்ளவங்க இந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து நேரடியாக படிச்சாங்கன்னா புரியுறது இல்லை. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்னா இவ்வளவு நாள் நம்முடைய வேதத்துக்குள்ளதான் இருக்கு, எடுத்து படிக்கும் போது நமக்கு இந்த ஒரு வசன பகுதிகள் என்னைக்காவது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற இதுல பார்த்தோம்னாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்டைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பார்க்கறோம். ஆனா இதுக்குள்ள தேவன் சொல்றாரு ஞான அர்த்தம் இருக்கு. ஏன்னா யார் எழுதுனதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா சாலமோன் எழுதுனது. ஏன்னா சாலமோன் என்ன கேட்டாருன்னு சொல்லி தேவன்கிட்ட பார்க்கறோம்னா பொன்னையோ பொருளையோ கேட்கல, உங்களுடைய ஜனங்களை நடத்தும்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அறிவை கொடுங்க. அப்போ தேவன் கொடுத்த அறிவுல எழுதின ஒரு புஸ்தகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம்னா அட்டைப்பூச்சியை எடுத்து பார்த்தோம்னா அட்டைப்பூச்சியினுடைய குமாரத்திகளை அட்டைன்னு தான் சொல்லணும் தேவன், ஆனா குமாரத்திகள் சொல்லியிருக்காரு, அது ஒரு விஷயம். அடுத்து பார்க்கும்போது அட்டைப்பூச்சிக்கு இந்த மாதிரியான குணலட்சணம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இதுக்குள்ள தேவன் என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தோடு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்துக்குள்ள மறுபடியும் கவனம் செல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த நீதிமொழிகள்ல ஞானம் தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலுமே இந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எந்த அடிப்படையில அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதுல வரக்கூடிய முதல் வசனம் நம்மளுடைய தமிழ் பைபிள்ல படிச்சோம்னா உரைத்த வாக்கியங்கள் தான் இருக்கு. ஆனா இது ஆங்கிலத்தில் படிச்சோம்னா ஆங்கிலத்தில் கொஞ்சம் படிக்கிறது முதல், அதாவது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். The words of Agur the son of Jakeh, even the prophecy. அப்ப வந்து இவர் யாருக்கோ என்ன பண்ணிருக்காரு சொல்லி பாக்குறோம்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த 11ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தந்தைக்கும் அதாவது தாய்க்கும்
செவி கொடாத சந்ததி யாரும் உண்டு. தந்தைக்கும் தாய்க்கும் செவி கொடாத பிள்ளைகள் இருப்பாங்க. சந்ததியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சந்ததியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அப்ப கண்டிப்பா இதை எப்படிதான் சொல்லி பாக்குறோம்னா, இது எந்த மாதிரி நடைமுறை, என்ன மாதிரி ஒரு புஸ்தகத்துல இது இந்த எந்த மாதிரியான ஒரு பாணியில இது எழுதப்பட்டதுன்னு சொல்லி பாக்கணும்னா, தீர்க்க தரிசனத்துல தீர்க்க தரிசனமான விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த 30ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, தீர்க்க தரிசனத்துக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா, சுய தோற்றமான பொருள் உடையதா இராது. அப்படின்னா அட்டைப்பூச்சினா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அட்டைப்பூச்சியினுடைய குமாரத்திகள்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அப்ப இது ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கிறதுனால அந்த தீர்க்க தரிசன அந்த ஒரு ஞானத்தோட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு வசனங்களுக்குள்ள நம்ம போகலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, தேவன் தீர்க்க தரிசனத்துல யாரையும் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பாக்குறோம்னா, அட்டை அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இப்ப அட்டையினுடைய குணலட்சணத்தை எடுத்தோம்னா அது யாரை வெளிப்படுத்துது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாமா இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இப்ப அட்டைக்கு என்னென்ன குணலட்சணம் இருக்கும்? அட்டைக்கு என்னென்ன குணலட்சணம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அட்டை வந்து யார் இது பண்ணும்னா, அதாவது விலங்குகளையும் என்ன பண்ணும், கடிக்கும். அது அதிகமா யார கடிக்கும் சொல்லி பாக்குறோம்னா, மனிதர்களை என்ன பண்ண வேண்டியது கடிக்கும் சொல்லி மனிதர்களை என்ன பண்ணும்னா கடிக்கும் இல்லைங்களா? அப்படி கடிக்கும் போது கடிக்கிற விஷயம் யாருக்கு தெரியாதுன்னா மனிதனுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும் தெரியுங்களா? மரத்து போக பண்ணும். ஒரு மனிதனுடைய உடல்ல போயிட்டு ஒட்டும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, மரத்து போக பண்ணும். மரத்து போக பண்றதுக்கு இதுக்கு என்ன சுரக்கும்னு சொல்லி பாக்குறோம்னா, ஒரு வகையான வேதி பொருள் என்ன பண்ணும்னா சுரக்கும். இதுக்கு வந்து 2 உறிஞ்சி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா பின் ஒட்டுறிஞ்சி, இன்னொன்று வந்து பார்க்கும்போது முன் ஒட்டுறிஞ்சி. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பின் ஒட்டுறிஞ்சி. இது என்ன பண்ணும், ஒரு மனிதனுடைய உடல்ல போனோன்னு அது என்ன பண்ணும்னா ஒரு பகுதியில் போய் உட்காரும் போது என்ன பண்ணும்னா நல்லா அமுத்தி என்ன பண்ணுங்க பிடிச்சுக்கிட்டு ஒரு வகையான வேதிப்பொருளை என்ன பண்ணும்னா மனிதனுடைய உடல்ல சுரக்க ஆரம்பிக்கும். இன்னொரு முனை என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா முன் ஒட்டுறிஞ்சி. இது என்ன பண்ணுன்னு சொல்லி பாக்குறோம்னா என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த மனிதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணும்னா உறிஞ்ச ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இது மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சும் போது மரத்து போக பண்ணி என்ன பண்ணும்னா அப்படியே என்ன பண்ணும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அது எப்ப விடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, தனக்கு தேவையான ரத்தம் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரத்தம் உறிஞ்சு முடிகிற வரைக்கும் மனிதனுடைய, அதாவது எந்த மனிதனுடைய உடல்ல கடிக்குதோ அந்த மனிதனுக்கு என்ன வராதுன்னு சொல்லி பாக்குறோம்னா வலியே வராது. ஆனா பாருங்க, ஒரு சாதாரண ஒரு எறும்பு கடிச்சா என்ன ஆகும், நமக்கு வலி வருது இல்லைங்களா? ஆனா இந்த அட்டை கடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா வலி வரவே வராது. எப்போ வரும் அந்த உணர்வு, நம்ம உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது எப்போ வரும்னு சொல்லி பாக்குறோம்னா, அது குடிச்சு முடிக்கும் பாத்தீங்களா, அப்போ என்ன பண்ணும்னா வரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம படிச்சது வரைக்கும் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கிட்ட இருக்கு, அட்டை இருக்கு. அப்படின்னா இந்த ரத்தத்தை உறிஞ்ச கொள்ளக்கூடிய குணலட்சணம் கொண்ட ஒரு ஆளை தான் தேவன் பைபிள்ல என்ன எழுதிருக்காருன்னா அட்டை எழுதிருக்காரு. அப்படின்னா யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவனுடைய திட்டத்துல? கண்டிப்பா இது யாருன்னு சொல்லி பார்க்கணும்னா சாத்தான். ஏன் என்ன ஒரு இதுன்னு சொல்லி பார்க்கணும்னா, அட்டை அப்படிங்கிற ஒரு குணலட்சணம் அந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இது வந்து பார்க்கும்போது யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா சாத்தான் இருந்துச்சு. வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இன்னும் பார்க்கும்போது அட்டையை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அட்டைங்கிறத இப்ப யார் கண்டுபிடிச்சிட்டோம்? தீர்க்க தரிசன பாசையில தேவன் எப்படி எழுதிருக்காருன்னா சாத்தான் எழுதிருக்காரு இல்லைங்களா? இதுக்கு அடுத்து அட்டைக்கு எத்தனை குமாரத்திகள் சொல்லி எழுதிருக்காரு? 2. அப்ப யாரே மாதிரியே இருக்கும், சாத்தான் மாதிரியே இல்லைங்களா? அப்படின்னா அந்த 2 குமாரத்திகள் யாருன்னா, ஒண்ணு பாவம், இன்னொன்னு மரணம். அதான் முன் ஒட்டுறிஞ்சி பின் ஒட்டுறிஞ்சி. அதாவது இந்த பின் ஒட்டுறிஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது போய் அதாவது மனிதனுடைய உடம்பை கவும் போது பாவம் வரும்போது அவருக்குள்ள எந்த ஒரு சுய சிந்தனையுமே என்ன பண்ணாதுங்க, இருக்கவே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா அப்படியே சுகம் தர்ற மாதிரி என்ன பண்ணும்னா இருக்கும். ஆனா அதனுடைய மரணம் வரும்போது நெஞ்சு அடிச்சுட்டு அழுகிற மாதிரி என்ன வரும்னா பயங்கர வருத்தம் வரும். அப்ப நான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட அட்டை தேவனுடைய திட்டத்துல யார் அடையாளப்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தான். அட்டையினுடைய அந்த ஒரு குணலட்சணம் அவருடைய புதல்வி யாருன்னு சொல்லி பார்க்கணும்னா பாவம் மற்றும் மரணம். அப்படின்னா அட்டையினுடைய குமாரத்தினுடைய குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா பாவமும் மரணமும். பாவம் வந்தது, பாவத்தினுடைய சம்பளம் மரணமும் மாறிச்சு இல்லைங்களா? அப்போ தேவனுடைய திட்டத்துல பாவத்தினுடைய பாவமும் பாவத்தினுடைய சம்பளம் மரணமும் இருந்துச்சானா தேவனுடைய திட்டத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கறோம்னா இல்லவே இல்லை. அது யாருனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா யாருனால கொண்டு வரப்பட்டது? சாத்தானால கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ முதல்ல இந்த பாதாளம்ங்கிற ஒரு விஷயத்த யார் தான் கொண்டான்னு சொல்லி பார்க்கறோம்னா சாத்தான் தான் என்ன பண்ணாருன்னா முதல்ல கொண்டாந்தாரு. யாருடைய வாழ்க்கையில கொண்டாரு?
அப்படி பார்க்கும்போது யாருடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையில தான் முதல்ல பாதாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றாரு இல்லைங்களா. இப்ப இன்னைக்கு பாக்குற மாதிரி அநேகர் பாதாளத்துக்கு போறாங்கன்னா அது யாருடைய வாழ்க்கையில முதல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த அட்டை யாருடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சு சொல்லி பாக்குறோம்னா ஆதாமினுடைய வாழ்க்கையில தான் என்ன பண்ணப்படுச்சுன்னா ஆரம்பம் ஆகப்பட்டது. வாசிக்கலாம் வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தேவன் கொடுத்த ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இத மாறி நடக்கும்போது இப்ப யாரு மரணத்துக்கு போயிடுவான்னு சொல்லி பாக்குறோம்னா ஆதாமும் ஏவாளும் அவருடைய சந்ததிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே அறிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா. அப்போ முதல்ல ஆதாமினுடைய ரத்தத்தை அட்டை மாதிரி இருக்கக்கூடிய சாத்தான் என்ன பண்ணாரு சொல்லி பாக்குறோம்னா உறிஞ்ச ஆரம்பிச்சார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஆதாமினுடைய ஜீவனை இவர் என்ன பண்ணாருன்னா எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. வசனம் படிக்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்போ ஒருத்தருடைய உடம்புல ஓடுறது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ரத்தம் இல்லைங்களா. ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அவருடைய ஜீவனுக்கு அடையாளமா இருக்கு. முதல்ல இவர் யாருடைய ஜீவன் எடுத்தாரு இன்னும் சொல்ல போனோம்னா இந்த அட்டை யாருடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆதாமினுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா இவர் ஏன் அந்த மாதிரி செய்யணும்? அப்படி செய்யறதுனால இவருக்கு என்ன லாபம் இல்லைங்களா? இவர் ஏன் அப்படி செய்யறாரு? இவருக்கு மாதாவுக்கு ஏதாவது பகையா? இவருக்கு மாதாவுக்கு ஏதாவது பகை இருந்திருக்குமா? ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்குமானா எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன விஷயத்தை பார்த்துட்டு இந்த ஒரு ஜீவனை எடுக்கிறதுக்கு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு இந்த அட்டையானது முயற்சி பண்ணுச்சுன்னா தேவன் செய்த 2 விஷயம் ஆதாமினுடைய வாழ்க்கையில. ஒண்ணு பாக்குறோம்னா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்ட மனிதனை பார்க்கிறாரு. இப்போ இதுவரைக்கும் எந்த ஒரு சிருஷ்டிக்குமே தேவன் என்ன பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதில்லை. ஈவன் லூசிபருக்கு கூட தேவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல படைச்சாரானா இல்ல. தமது சாயல் தமது ரூபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அப்ப இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வரும்போது இவருக்குள்ள ஏற்பட்ட குணலட்சணங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அநேகம் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல 2 பாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா நினைவு கொண்டு வரலாம். என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தமது சாயலாக படைக்கப்பட்ட இந்த ஒரு மனிதனுக்கு அதிக கனம் கிடைச்சு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள வர ஆரம்பிக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தானுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல மேலதாள வார்த்தைகளோட இருக்கக்கூடிய இவர் எல்லாத்தையுமே ஆளுகை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள இருந்தாரு. திடீர்னு தேவன் மனிதனை பார்த்து நீ பூமியில உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்னா ஆண்டு கொள்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் இப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நேரா என்ன பண்ணிடக்கூடாது, யாரும் போயிடக்கூடாது. முதல்ல தன்னுடைய யுக்திய என்ன பண்றாருன்னா அட்டை பயன்படுத்த ஆரம்பிக்குது. அந்த அட்டை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது முதல்ல யாரு தேவன் படைச்சாரோ அவங்க மூலியமா என்ன பண்றாருன்னா அவருடைய குணலட்சணங்களை கொண்டு வராரு. அதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணம். 2 உறிஞ்சிகளை பார்த்தோம் இல்லைங்களா. முதல் உறிஞ்சி யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா பாவத்தை என்ன பண்ணாருன்னா கொண்டு வச்சாரு. யார் மூலமா யார்கிட்ட கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஏவாள் கிட்ட கொண்டு வரும்போது அதனுடைய முடிவு பின்னுறிஞ்சி யாரா மாறினாருன்னு சொல்லி பாக்குறோம்னா மரணம். அதாவது ஆதாமினுடைய சந்ததி முழுவதுமே என்ன பண்ண வந்துச்சுன்னா வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிக்கும் போது ஒரு மனுஷனால பாவம் வந்தது போல இந்த உலகம் முழுவதும் என்ன ஆயிடுச்சுங்க பாவம் வந்தது. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரத்தத்தை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த அட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உறிஞ்சி எல்லாத்துக்குமே மரணத்தை கொண்டு வருது. வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாத்தீங்கன்னா மரணத்துக்கு அதிகாரி தேவன் ஜீவன் கொடுக்கிறது தான் என்னவா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம்னா அதிகாரத்தை வச்சிருந்தாரு. ஆனா மனிதன் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால இப்ப பாவத்தின் சம்பளத்தை யார் மூலமா அதாவது தேவன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. யார் மூலமாக அந்த ஒரு விஷயம் நடக்கப்பட்டுச்சுன்னா இந்த அட்டை அப்படிங்கறத பாக்குறோம். சோ அட்டையினுடைய முதல் குணலட்சணம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. பாவத்தினுடைய சம்பளம் அப்படிங்கிற மரணம் வரும்போது இப்ப முதல் குணலட்சணம் என்ன வெளிப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா அதுக்கு என்ன குணலட்சணம் படிச்சோம்? 4 குணலட்சணம் படிச்சோம். ஒண்ணு என்ன சொல்லி பாக்குறோம்னா பாதாளம்.
அப்ப பாதாளத்தினுடைய ஹிஸ்டரி தேவனுடைய திட்டத்துல இல்லவே இல்லை. ஆனா இது என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதான் அட்டைக்கு தாத்தா என கத்தும் 2 குமாரத்திகள் உண்டு, அதனுடைய குணலட்சணம் யாவன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பாதாளம். இந்த பாதாளம் தேவனுடைய திட்டத்துல இல்ல, ஆனா தேவனுடைய திட்டத்துல யாரு தேவனுடைய திட்டத்துக்குள்ள பாதாளம் என்ன பண்ணுதுன்னா நுழைஞ்சிருச்சு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப நுழைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த குணலட்சணம் இப்ப என்ன பண்ணுதுன்னா தீர்க்க தரிசன பாணியில வெளிப்படுது. அது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா மலட்டு கர்ப்பம் இல்லைங்களா. அடுத்து என்ன ஒரு விஷயத்த இந்த அட்டைப்பூச்சி வெளிப்படுத்த போகுது மனிதனுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா மலட்டு கர்ப்பம். என்னைக்கு தேவன் இந்த ஒரு விஷயம் சர்ப்பம் செஞ்சதுனால சர்ப்பத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாரோ அதிலிருந்து இதனுடைய 2வது குணலட்சணம் வர ஆரம்பிச்சது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாத்தீங்கன்னா அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார்னு சொன்ன உடனே இப்போ என்ன கண்டுபிடிச்சிச்சுன்னா இந்த அட்டை தன்னை கொல்றதுக்கு என்ன வரப்போறாங்க, யாரோ ஒருத்தவங்க வரப்போறாங்க. அப்போ வரக்கூடியவங்க யாருக்கு விருப்பமா உள்ளவங்களா இருந்தா அந்த வேலை அவங்க மூலம் நடக்கும்னா தேவனுக்கு விருப்பம் உள்ளவங்களா நடந்தா கண்டிப்பா என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அவங்க மூலமா இந்த வேலை நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்போ தேவனுடைய சந்ததியை என்னவா மாத்தணும்னா மலட்டு கற்பமா மாத்தணும். அதாவது தேவனுக்கு விரும்பக்கூடிய குணலட்சணங்கள் செய்யாத சந்ததியாக யாரை மாத்தணும்னு சொல்லி பாக்குறோம்னா யார் ஒருத்தர் என்னை அழிக்க போறாரோ அவரை என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை செய்ய விடக்கூடாதுன்னா அவருக்கிட்ட இருந்து எந்த ஒரு நல்ல குணலட்சணமே வராதபடிக்கு அவர் என்ன ஆகுன்னு சொல்லி பாக்குறோம்னா மலடாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை யாருடைய வாழ்க்கையினுடைய சந்ததியில் ஆரம்பிச்சு பார்க்கும்போது ஆபிரகாம் அவருடைய சந்ததி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அப்படியே புறப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி புறப்பட்டு வரும்போது தேவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்க்கும்போது உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன்னா ஆசீர்வதிக்க போறேன். அப்படின்னா கண்டிப்பா என்னை மிதிக்கக்கூடிய என்னுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருடைய விஷயத்துக்குள்ள இருந்து வரப்போகுதுன்னா ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததி தான் தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களை இப்ப என்ன ஆக்கணும்னு சொல்லி பாக்குறோம்னா அவங்க ஏற்கனவே பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை தேவனுக்கு விருப்பமான குணலட்சணங்களை காட்டினாங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா அவங்களை மண்ணடியாக்கிட்டாச்சுன்னா தேவன் நினைக்கக்கூடிய குணலட்சணங்களை கொடுக்க விடாம தடுத்தாச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இப்ப தேவனுடைய அவர் சம்பந்தப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா மல்ட்டு கற்பம் உள்ளவங்களாக மாத்துறாரு. வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60வது வசனம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60வது வசனம். ஆகிலும் உன் இளவயதில் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். பாத்தீங்கன்னா இப்போ தேவன் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன மாதிரி நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய மனைவியாக என்ன பண்ணியிருந்தாருன்னா நினைச்சிருந்தாரு. எரேமியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது நல்லா தெரியும் ஒரு மனைவியினுடைய பாஷையிலேயே என்ன பண்ணியிருப்பாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பேசியிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு நேரா போகும்போது இந்த ஒருவேளை இவங்க தேவனுடைய குணலட்சணங்கள் தேவனுக்கு விருப்பமான குணலட்சணங்களை காட்டிட்டாங்கன்னா இவங்க தேவனுக்கு ஏற்ற கனிகளை என்ன பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா பார்க்கும்போது இந்த கனிங்கிற ஒரு விஷயத்த கற்பம்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா கற்பத்துல இருந்து வரக்கூடிய விஷயத்த தேவன் என்ன மாதிரி சொல்றாருன்னா வசனம் படிக்கலாம். சங்கீதம் 127 4ஆம் வசனம். 127ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ பார்த்தோம்னா யார் ஒருத்தருக்கு குழந்தை வருதோ அதை எப்படி சொல்றோம்னா கற்பத்தின் கனி. அப்ப யார் ஒருத்தர் நல்ல குணலட்சணங்களை காட்டுறாங்களோ அவங்க என்ன சொல்லி பாக்குறோம்னா மறுபடியும் என்ன பண்றது இல்ல சொல்றது இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்த கனியே கொடுக்க விடாம எல்லாருடைய குணலட்சணங்களும் தேவனுக்கு விருப்பமான குணலட்சணங்களா இல்லாம சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதையும் என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தேவனுக்கு ஏற்ற குணலட்சணங்களை கனிகளை என்ன பண்ண முடியலன்னா கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதாவது தேவன் நினைச்ச ஒரு அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியலன்னா போக முடியாம போயிடுச்சு. வாசிக்கலாம் வசனம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சோ பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில முடியக்கூடிய காலத்திலையும் பாக்குறாரு. இப்ப ஜனங்கள் எப்படிதான் இருக்காங்கன்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைத்தாட்சிகளாக யாரும் இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல.
இப்ப எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா மலடிகளாக இருக்காங்க. அதாவது உள்ள அவங்களுக்குள்ள வார்த்தைகள் போகுது, எல்லாத்தையும் கேட்கறாங்க, ஆனா அதனுடைய கிரியை என்ன பண்றது இல்லைன்னா வெளியில வர்றது இல்லை. அதனாலதான் சொல்லும்போது மலடின்னு சொல்லப்படுறது இல்ல, அதாவது மலட்டு கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கர்ப்பம் தரிக்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அது அழிஞ்சு போயிடுது. வெளியில தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன பண்றது இல்லைன்னா வரதில்லை. அவன் பார்க்கும்போது இப்ப ரெண்டாவது அவன் பண்ணக்கூடிய யுக்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா, தேவனுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, விருப்பமான கனிகளை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையுமே இப்ப என்ன பண்றாருன்னா மலடியாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை சொல்லும் போது அவங்களுடைய கிரியைகளை பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் உணர்ந்தவராக அவர் என்ன சொன்னார்னு பார்க்கும்போது, நீங்க முழுவதும் யாருனால நடந்திருக்கீங்கன்னா சாத்தானாலே என்ன பண்ணிருக்கீங்க, நடந்திருக்கீங்க. வாசிக்கலாம் வசனம் யோவான் 8:44 வசனம். யோவான் 8:44 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ பிழைப்பாதனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் போய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பாத்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டா தன்னுடைய முதல் யுக்தி பாதாளத்தை என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்து அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம்னா எல்லா ஜனங்களையும் என்ன ஆகணும், இப்போ மலட்டு கர்ப்பமாக்கணும். இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ ஆல்மோஸ்ட் உலகத்துல என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா மலட்டு கர்ப்பம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் உலக ஜனங்கள் கூட என்ன பண்ண முடியும்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியல அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ ரெண்டாவது அவர் பயன்படுத்தின யுக்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆச்சாருன்னா மலடி ஆக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த அட்டையினுடைய குமாரத்திகளுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது குணலட்சணம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தண்ணியினால திருப்தி அடையாத நிலம் இல்லைங்களா. அட்டைக்கு 4 பார்த்தோம் இல்லைங்களா, ஒண்ணு வந்து பாதாளம், இன்னொன்னு மலட்டு கற்பம், இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலம். நமக்கு தெரியும் நிலம்னாலே என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா உலகம் சொல்லலாமா, ஜனங்களுடைய இருதயம் சொல்லலாங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா ஜனங்களுடைய இருதயத்தை யாருனாலையுமே திருப்திப்படுத்த முடியாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள யார் கொண்டு போறான்னு சொல்லி பாக்குறோம்னா இவன் கொண்டு போறான். அதாவது இவனுடைய மூணாவது யுக்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா எந்த ஜனங்களும் தேவன்கிட்ட போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவாங்கன்னா திருப்தி அடைஞ்சுவாங்க. அந்த குணலட்சணங்களை காட்டிட்டாங்கன்னா தேவனுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு பலப்பற்றும். அப்படிங்கிறதுக்காக அடுத்து காமிக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலமாக யாருடைய மனசை மாத்தணும்னா ஜனங்களுடைய மனசை மாத்தணும். அதுல முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி பாக்குறோம்னா தேவன் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாருன்னா, அதாவது எப்படி சொல்றதுங்க, ஒரு வினோதமான காரியங்களை எப்பவுமே ஜனங்கள் மத்தியில செய்ய மாட்டாரு. ஆனா ஜனங்கள் தவறி நடக்கும்போது தாம் தவறி நடக்கும் போதும் கூட தேவன் நமக்கு சாதகமான ஒரு விஷயத்த செய்யணும்னு ஜனங்கள் எதிர்பார்த்ததுனால அதை தேவன் செய்ய மாட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம்னா அதுக்கு இவனை என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறோம்னா ஜனங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ஆப்ஷன் அப்படி வந்ததுதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா பாகால், பால், மோலேகு இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் அந்நிய தெய்வங்கள் என்ன பண்ணானா கொடுக்க ஆரம்பிச்சான். அப்படி நீங்க அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாக்குறோம்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணானா கொண்டு ஜனங்களுடைய இருதயத்துல வைக்க ஆரம்பிச்சான். ஜனங்களுடைய இருதயம் முதல்ல திருப்தி அடையாம போனதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தான் தான். பாவத்தை உள்ள கொண்டு வந்து எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிருக்கான்னா செஞ்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்போ அவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்னா திருப்தி இல்லாதவர்களாக மாற்றணும். தேவனிடத்துல சேர்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா வேற விஷயத்த தேட மாட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேவன் கிட்ட போயிடக்கூடாதுன்ட்டு அவங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய நிலைமையில தான் நிறைய தெய்வங்களை என்ன பண்ண உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சான். இன்னும் பார்க்கும்போது இது உலகத்துல வரும்போது நிறைய தெய்வங்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா தெய்வங்களை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் பார்க்கும்போது மதங்களுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு பாக்குறோம்னா குழப்பங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா கொண்டு வர ஆரம்பிச்சான். இதுலதான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த உள்ள என்ன பண்ணானா சாத்தான் புகுத்துனா. ஒருவேளை தெய்வங்கள் உங்களுக்கு ஒருவேளை சரியா பதில் அளிக்க முடியல, உங்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த முடியலன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரியான மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களுடைய மனசை திருப்திப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான மூட நம்பிக்கைகள் கோட்பாடு கூட என்ன பண்ணானா கொண்டு வர ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு திருமணம் ஆகலைங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சடங்கு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ஒரு நாயோட அந்த சகோதரிக்கு என்ன பண்றாங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா தேவன் உண்டாக்குன கோட்பாடை நம்ம கவனிக்கணும். நீங்க எல்லாத்தையும் மிருகங்களை எல்லாம் என்ன பண்ணுவீங்களா ஆண்டு கொல்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரு கொடுத்தாருன்னா தேவன் கொடுத்தாரு. ஆனா அந்த குணலட்சணத்துக்கு மாறா
மனிதர்களுடைய மனசுல இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, திருப்தியே பட முடியாத அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தை கொண்டு போயிட்டு, நான் சொல்றேன் இப்ப உங்களுடைய இருதயத்துக்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு பல மூட நம்பிக்கைகள், மனிதன் தங்களை கீறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்திலையும் இருக்கு. ஏற்கனவே நம்ம ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்கும்போது நம்மளுடைய வேதாமத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தங்களை கீறிக்கொள்ளும் போது வேண்டுதல்கள் கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவன் என்ன பண்ணான்னா கொண்டு வர ஆரம்பிச்சான். அதாவது அநேக மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இன்ற அளவுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் எப்படிதான் இருக்குன்னா ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு தான் இல்லைங்களா. பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து வியாதிக்கு இல்லைங்களா மனிதன் ஏற்படுத்தி வச்ச ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா இதுதான் இல்லைங்களா. அது எங்கே பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல இல்லைங்களா. அப்போ சாத்தான் எந்த அளவுக்கு எல்லாரையும் திருப்திப்படுத்துறான். உலகமே மருந்து இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேப்பிலையை கட்டி வச்சா அது வராதுங்கிற ஒரு யுக்தியை யார் கொண்டு வந்தது ஜனங்களுக்கு சொல்லி பார்க்கும்போது மூட நம்பிக்கைகளை யார் கொண்டு வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும்னா சாத்தான். அப்போ இவன் கையாளக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா, தேவனுடைய சாயலாக யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மாறிடக்கூடாது. அதனால அவங்களுடைய இருதயத்தை சரியா வைக்கக்கூடாது. வேணும் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மனசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி எல்லாருடைய இருதயத்தையும் என்ன பண்ணிட்டான்னா கொண்டுட்டான். சோ பார்க்கும்போது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா படிக்கிறது வசனம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அளவில்லாத தேவனுடைய மகிமையை அளவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். 25ஆம் வசனம். தேவனுடைய சத்தத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருடைய இருதயமே என்னவாகலைன்னா திருப்தி அடைய சத்தியத்தை என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தோம்னா பொய்யாக மாற்றி எல்லாருடைய இருதயமும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் என்ன பண்றதுன்னா திருப்தி அடைகிறது இல்லை. நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒருத்தர் இன்னைக்கு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணலாம் இன்னொரு 10 லட்ச ரூபா. ஒருத்தர் ஒரு கார் இருக்குன்னா அடுத்து இன்னொரு காரு, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கே சாத்தான் என்ன பண்றதுன்னா விடுறது இல்லை. ஆனா இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய கோட்பாடுக்கு விரோதமான விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிறோம் போதும் என்ற மனதுடையவனே அப்படிங்கிற வசனங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப சாத்தான் இந்த உலகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அப்படியே என்ன பண்ணிருக்கணும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுல விசேஷமா அவன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்க்கறோம்னா திருப்தி அடையாத நிலம், எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் சரி இல்லைங்களா, அதுல அந்த நிலம் என்ன பண்றது இல்லைன்னா திருப்தியே அடையாதபடிக்கு மனிதர்களுடைய இருதயத்தை சாத்தான் மாத்திட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இவன் கையாண்ட 3வது யுக்தி, இவன் சொல்றது காட்டிலும் அட்டை கையாண்ட 3வது யுக்தி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். சரி, இனி அவன் கையாள போகிற 4வது யுக்தி நம்ம படிச்ச ஏற்கனவே நீதிமொழிகள்ல அவையாவன்னு சொல்லி பார்க்கும்போது பாதாளம், மரட்டு கற்பம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலம், இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா போதும் என்று சொல்லாத அக்கினி இல்லைங்களா. அக்கினிய நம்ம வேதத்துல எதுக்கு அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நிறைய விஷயங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சாத்தானால சொல்லப்படக்கூடிய அதாவது அவனுக்கு எந்த ஒரு விஷயம் போதும்னே சொல்றது இல்லைன்னா அக்கினி. அப்ப சாத்தானுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு அக்கினி என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா மொத்த உலக ஜனங்களை என்ன பண்ணணுங்க அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருடைய மனசுல இருந்துச்சுன்னா சாத்தானுடைய மனசு. ஏன்னா தேவன் முதல்ல சந்ததியை உருவாக்கணும்னு தேவன் நினைக்கிறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த சந்ததிக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை தேவன் செய்யும் போது இவன் மனசுக்குள்ள வந்த விஷயம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளேயுமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, தேவன் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு யாரு பிளான் பண்றான்னா இவன் நினைக்குது. அதாவது இவன் தான் என்ன பண்றான்னா அந்த ஒரு விஷயத்த அழிவுக்குள்ள அந்த அழிவுங்கிற ஒரு விஷயத்த இவன் மனசுக்குள்ள கொண்டு வரான்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம வேதத்துல படிக்கும்போது வெளிப்படுத்தலாகவும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்குதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். ஒருவேளை இந்த அக்னியும் கந்தகமான இடம் வந்து தேவனால உருவாக்கப்பட்டதாக இருந்தாலுமே உருவாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தானால மட்டும்தான் என்ன வந்து சொல்லி பாக்குறோம்னா உருவாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு. ஒருவேளை சாத்தானே இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில மரணமும் 2ஆம் மரணமும் தேவைப்படுமா? கண்டிப்பா தேவைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்ப இவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒட்டு மொத்தமா அவன் அடுத்து பயன்படுத்தக்கூடிய யுக்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா எந்த ஜனங்களுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, தேவனுக்கு சரியான பாதையில போயிடக்கூடாது, எல்லாருமே என்ன பண்ணணும்னா அழிவை நோக்கி போக வேண்டும். இதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அவன் கையாண்ட 4 விதமான யுக்தி இல்லைங்களா. இந்த யுக்திக்கு யார் துணை போனாங்க, யார் உதவுறதுக்கு வந்தாங்க? அட்டையுடைய மனசுல என்ன சொல்லி பாக்குறோம்னா இந்த 4 யுக்திகளையும் என்ன பண்ணணும்னா இந்த உலகத்துல பயன்படுத்தணும். இதுக்கு துணை போகிறதுக்கு யார் வந்தா?
அட்டையினுடைய குமாரத்திகள். அதான் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா பாவம் மரணம். இந்த ரெண்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு. ஒண்ணு பாவம், இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா மரணம். அப்போ இது ஒரு நார்மலா நம்ம படிச்சோம்னா இது நார்மலான ஒரு சாதாரணமான விஷயமாக இல்ல. அப்ப தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது தேவன் விரும்பாத 4 விஷயங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ள என்ன பண்ணுதுங்க வருது. இது தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு விஷயத்தை வைக்கிறார். ரைட். இப்போ தேவனுடைய திட்டத்துக்குள்ள தேவன் சொல்லாத, தேவன் உருவாக்காத இந்த 4 விஷயங்களுமே உள்ள வந்துருச்சு. இப்ப இருக்கா இல்லைங்களா? தேவனுடைய திட்டத்துல நம்மளும் போயிட்டு இருக்கோம். இந்த திட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா டிராவல் ஆகி வந்துருக்கு. இப்ப தேவன் இதை என்ன பண்ணணும்? நமக்கு தெரியும், கண்டிப்பா தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா அதை கண்டிப்பா இல்லாம அவர் என்ன பண்ணிடுறாரு, போக பண்ணுவார். எப்படி இது தேவனுடைய திட்டத்துல தேவன் விரும்பாத ஒரு விஷயம் உள்ள வந்துச்சோ அதை அப்படியே நித்தியமா விட்டுருவாருன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ண போறது இல்ல, விட போறது இல்ல. அவர் எப்படி எடுத்து போட போறார் அப்படிங்கறத பார்க்கும்போது இப்ப எத்தனை விஷயங்கள் எடுத்து போடணும்? 4 விஷயத்தை எடுத்து போடணும். 5ஆவது இருக்கக்கூடிய அதாவது அட்டையும் எடுத்து போடணும். அட்டையினுடைய குணலட்சணங்களையும் என்ன பண்ணணும்னா எடுத்து போடணும் இல்லைங்களா? அப்படின்னா தேவன் முதல்ல எதை எடுத்து போடுறதுக்கு அவர் விரும்புவார்? அட்டை இருக்கும். அதாவது அட்டை என்ன நினைச்சுக்கிச்சுன்னா தன்னுடைய 4 யுக்தியை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த உலகத்தையே அழிச்சிடன்னு நினைச்சு. தேவன் என்ன சொல்றாருன்னா முதல்ல அந்த 4 யுக்திகளை நான் என்ன பண்றேன் இல்லாம ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னு அழிக்கிறேன். அப்படிதான் நம்ம ரெவலேஷன்ல என்ன பண்ணிருக்கோம்னா இல்லைங்களா? முதல்ல அவனுடைய விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா இல்லாம போக பண்ணணும். அதுக்கு அதே நேரத்துல என்ன பண்ணணும்னு பாக்குறோம்னா அவனையும் இல்லாம போகணும். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்துல ஃபர்ஸ்ட் எதை எடுத்து போட விரும்பினார் அப்படிங்கறத இந்த சார்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னா சொல்லிடலாம். முதல்ல தேவன் இந்த பாதாளத்தை இந்த சார்ட்ல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எதை வச்சு எடுத்து போட விரும்பினான்னு சொல்லி பாக்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இந்த உலகத்துக்குள்ள என்ன ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குன்னா பாதாளம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு. பாதாளத்துக்கு ஒரு விடிவே என்ன பண்ணலைன்னா இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். அதைத்தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடி மூலமாக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா படிக்கிறது வசனம் ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்கன்னா அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ஆங்கிலத்துல படிச்சு பார்த்தோம்னா நான் ரேன்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணும்னா அந்த இடத்துல வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு ரேன்சம் கொடுத்து உயிர் தெழுந்து அன்றைய நாள்ல அவர் உயிர் தெழுந்தார் அங்கே இல்லைங்கிறத பாக்குறோமோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த பாதாளத்தினுடைய விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொல்லி பாக்குறோம்னா மேற்கோள் எடுத்தார். அதனுடைய ரெமிடி 1000 வருட அரசாட்சியினுடைய விஷயத்துல நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கணும். அப்படின்னா தேவன் ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபடியில முதல்ல எதை எடுத்துட்டாருன்னு சொல்லி பாக்குறோம்னா பாதாளத்தை எடுத்துட்டாரு. அதனுடைய உச்சகட்டம் எங்க சொல்லி பாக்குறோம்னா ரெவலேஷன்ல படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். பாத்தீங்கன்னா மரணமும் பாதாளமும் எதுல தள்ளப்பட்டுச்சு? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டுச்சு. அப்படின்னா தேவன் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூமியில வரும்போது எது இருக்காதுன்னு சொல்லி பாக்குறோம்னா பாதாளமும் மரணமும் இருக்காது. முதல் யுக்தி அவன் என்ன பண்ணானா இந்த ஜனங்கள் மோசம் போக்குறதுக்காக ஆதாம்கிட்ட பயன்படுத்தின யுக்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் இருக்கக்கூடிய அவரை வச்சு என்ன பண்ணான்னா தேவன் என்ன பண்ணார்னா எடுத்து போட்டார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ முதல் யுக்திய தேவன் என்ன பண்ணிட்டாருங்க எடுத்து போட்டார். இதனுடைய செயல்பாடுகள் ராஜ்யத்துக்குள்ள நடக்குங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாதாளமும் மரணமும் தேவனுடைய திட்டத்துல என்ன பண்ண போறது இல்லைங்க, அவர் நினைச்சு உருவாக்கவே இல்லை. அதை தேவன் என்ன பண்றாருன்னா சாத்தானுக்கு உள்ள போனதுனால தேவன் என்ன பண்றாருன்னா எடுத்து போடுறார் அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அடுத்து அவனுடைய யுக்தி என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா மரட்டு கர்ப்பம் இல்லைங்களா? அப்ப இந்த மரட்டு கர்ப்பமான ஒரு விஷயத்துக்கு ஒரு 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 சகோதரி என்ன பண்றாங்கன்னா பைபிள்ல சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் அவங்களுக்கு சொல்லும் போது ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பயன்படுத்தப்படும். அப்படின்னா இப்போ தேவனுக்கு மரட்டு கர்ப்பமே இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம்னா சந்ததியை கொடுக்கணும். அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் வரணும். இன்னும் சொல்லணும்னா அப்பான்னு கூப்பிடணும். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அந்த பிள்ளைகள் தகுதியானவர்களாக இருக்கணும். அந்த தகுதியான பிள்ளைகளா இருக்காதபடிக்கு தான் அவன் என்ன பண்ணானா தடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இதையும் தேவனுடைய திட்டத்துல என்ன பண்றாருன்னா எடுத்து போறாரு. எங்க இருந்து எடுத்து போறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபடி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா தேவனை அப்பா பிதாவின்னு கூப்பிடுறதுக்கு
முதலாம் அறுவடையில எத்தனை பேர் உருவாக்குனாருன்னு பாக்குறோம்னா 11 பேரை உருவாக்குனாரு. அதனுடைய உச்சக்கட்டம் எங்க நடக்க போகுதுன்னு பாக்குறோம்னா 1000 வருட அரசாட்சியில 2ஆம் அறுவடையில என்ன பண்ண போகுதுன்னா நடக்க போகுது. முதலாம் அறுவடையில ஆரம்பிச்சது நம்ம இன்னும் சொல்லணும்னா பெந்தெகோஸ்தே நாள் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய ஆரம்பம் சொல்லலாம். அங்க இருந்து என்ன ஆரம்பிச்சு பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற சந்ததி என்ன ஆயிடுச்சு பாக்கணும்னா தேவனுடைய திட்டத்துல இருந்து என்ன ஆயிடுச்சுங்க புறப்பட ஆரம்பிச்சு. நீ வந்து எல்லாரையும் மறுபடி ஆக்குன, நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாக்குறோம்னா எல்லாரையும் நாம் என்ன பண்ண போறோம்னா சந்ததியாக மாற்ற போறேன் என்னுடைய குமாரனுடைய ஈடுபலி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரட்டு கற்பம் இல்லாதபடிக்கு என்ன பண்ணான்னு சொல்லி பாக்குறோம்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கலும் அனாதை ஸ்ரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இது யாரை குறித்து எழுதப்பட்டது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வரக்கூடிய சந்ததி. அந்த சந்ததி எப்படி கூப்பிடும்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் என்ன பண்ணுதுன்னா வரும். சாத்தான் என்ன பண்ணாருன்னா மரட்டு கற்பத்தை உருவாக்குனாரு. தேவன் என்ன சொல்றாருன்னா நான் அதை எடுத்து போட்டுட்டு சந்ததி என்னுடைய திட்டத்துக்குள்ள நான் என்ன பண்றேன்னா கொண்டு வரேன். அந்த சந்ததி யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா கிறிஸ்துவனுடைய சந்ததி நம்ம பாக்குறோம். அது யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா அவருடைய திருச்சபை, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம் இல்லீங்களா. அதனுடைய ஆரம்பம் தான் நம்ம எங்கே பார்க்கணும் சொல்லி பாக்குறோம்னா பெந்தெகோஸ்தே நாள்ல. அடுத்து என்ன ஒரு விஷயம் சாத்தான் கொண்டு தேவனுடைய திட்டத்துல பாதாளத்தை தேவன் என்ன பண்ணாருன்னா எடுத்து போட்டாரு. அதுக்கடுத்து பார்க்கும்போது மரட்டு கற்பத்தையும் எடுத்து போட்டாரு. அதனுடைய முடிவு நமக்கு தெரியும் எப்பன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா அவர் கொண்டு வந்த திருப்தி, தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலம் இல்லைங்களா. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய கண்களுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா குருடாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். ஒரு காலத்துல நம்மளும் எதுக்குள்ளதான் இருந்தோம். இந்த நாளுமே யாருக்கு பொருந்தோம்னா நமக்கும் பொருந்தும் இல்லைங்களா. நம்ம ஒரு காலத்துல எதுக்கு நேரம் போய்கிட்டு இருந்தோம்னா பாதாளத்தினுடைய வல்லமைக்கு நேராக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் போய்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுத்தோம்னா நம்ம எல்லாம் கனிகளை கொடுக்கல. அதுக்கடுத்து பார்க்கும்போது நமக்கெல்லாம் திருப்தி இருந்துச்சா? என்னதான் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் வாங்கிட்டே தான் இல்லைங்களா. அந்த மாதிரி குணலட்சணங்கள் நமக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய குமாரன் ஈடுபடி கொடுத்துட்டு முதலாம் வருகையில போயிட்டு இப்ப 2ஆம் வருகையில வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறான்னு சொல்லி பாக்குறோம்னா கம்ப்ளீட்டா தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலமாக இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய மனசையும் என்ன பண்ண போறாருன்னா மாற்ற போறார். அதனுடைய முடிவு தான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா 1000 வருட அரசாட்சியில நடக்கக்கூடிய விஷயம். படிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கின்ற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்ப இந்த மலையிலே அகற்றி போடுவார்ங்கிறது நமக்கு தெரியும். அதாவது சாத்தான் மூட நம்பிக்கை கொண்டாரு. 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் கூட தேவன் அதை வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய குமாரன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல யாராவது எங்கேயாவது போனாங்கன்னு வைங்களேன், ஒரு கிராமத்துக்குள்ள போனாங்கன்னா என்ன கேட்பாங்க? ஒரு புது நபர் ஒரு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ள போறாருன்னு நீங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன ஜாதின்னு கேட்பாங்க. ஆனா அது வந்து இப்ப பாத்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன சொல்லி பாக்குறோம்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன் இதெல்லாம் பாக்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க ராஜரீகம் பண்ணுகிறார். அதனுடைய உச்சகட்டம் தான் என்ன சொல்லி பார்க்கும்போது சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை என்ன பண்ணுவாருன்னா நீக்கி போடுவார். இன்னைக்கு அதாவது சாத்தான் என்னென்னலாம் அவங்கள திருப்திப்படுத்துறது கொடுத்தானோ அதையெல்லாம் என்ன பண்ண போறாருன்னா தன்னுடைய சத்தியங்கிற தண்ணீர்னால என்ன பண்ண போறாருன்னா மாற்ற போகிறார் அவருடைய ராஜ்யம்ங்கிற மலையில. அப்போ இதையும் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறோம்னா அவனுடைய திட்டத்துல, அதாவது அவன் ஒரு திட்டம் வச்சு ஒரு யுக்தி ஆண்டா அதை என்ன பண்றாருன்னா எடுத்து போடுறாரு. 3வது திருப்தி அடையாத நிலத்தையும் என்ன பண்றாருன்னா எடுத்து போட்டு ஜனங்கள் திருப்தி அடைவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னா கொடுக்கப்படும். அதனுடைய விஷயம் இப்ப சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அவருடைய பேரின்ப நதியில என்ன பண்ணிட்டு இருக்குங்க திருப்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க. இன்னும் படிக்கும் போது எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஒரு நதி என்ன பண்ணுதுங்க புறப்பட்டு எங்க ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக ஜனங்களுக்கு ஓடக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே படிச்சு பார்த்துருக்கோம். அப்போ தேவன் அடுத்து என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டத்துக்குள்ள நுழைந்த 3வது விஷயத்தையும் என்ன பண்றாருன்னா எடுத்து போடுறாருன்னு சொல்லி பாக்குறோம். இப்போ சாத்தான் கையாண்ட 4வது யுக்தி இல்லைங்களா, அதான் படிச்சோம். என்னன்னு சொல்லி பாக்குறோம், போதும் என்று சொல்லாத அக்னி. ஒரு எல்லா ஜனங்களுக்குமே நான் என்ன பண்ணணும்னா அழிவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்
யாருனால உருவாக்கப்பட்டதுன்னா தேவன் உருவாக்குனாரு. ஆனா யாருக்காக உருவாக்குனான்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானுடைய மனசை என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்லாம போக பண்ணுங்கிறது. அதான் சொல்லி பார்க்கிறோம். அந்த அதாவது போதும் என்று சொல்லாத அக்னி எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்க்கிறோம்னா இரண்டாம் மரணம் இல்லைங்களா? இந்த இரண்டாம் மரணம் ஆக்சுவலி யாருக்கு? நம்ம இரண்டாம் மரணத்துக்குள்ள போக போறதுல நீங்க அதை விட்டுருங்க. ஆக்சுவலி இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா எந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு அழியணும்னு நினைச்சு ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சிருந்தாலும் அவனுடைய வெளிப்பாடுக்காக தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறோம்னா இரண்டாம் மரணத்தை இல்லாம பண்ண போறாரு. எப்பன்னு சொல்லி பாக்குறோம்னா நமக்கு தெரியும் இந்த மத்தியஸ்த காலப்பகுதியில் படிக்கலாம். முதல் வசனம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பங்கடைவார்கள். இதுக்கப்புறம் இரண்டாம் மரணம், அதாவது அந்த கந்தகம் கடல் இருக்குமா, அதையும் தேவன் என்ன பண்ண போறாருன்னா எடுத்து போட போறார். இந்த நாளுமே அவன் மனசுல இருந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். இந்த நாளையுமே தேவன் என்ன பண்ண போறாருன்னா அவருடைய திட்டத்திலிருந்து என்ன பண்ண போறாருன்னா எடுத்து போட போறார். அந்த ரெண்டு விஷயங்களையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலையும் வந்து பண்ணாரு, இப்போ இரண்டாம் வருகையிலையும் வந்து என்ன பண்ணாருன்னா பண்றாரு. அப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகுதுன்னா இல்லாம போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஏற்கனவே யாருக்கு தெரியும்னா நமக்கு தெரியுமா இல்லைங்களா? நமக்கு இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம ஏன் நினைப்பூட்டுறோம்னா இப்போ நமக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நினைப்பூட்டுதலாக பண்றோம். என்ன ஒரு விஷயம்னா இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை விஷயம் மட்டும் தான் பண்றாருன்னா இல்ல, இதுக்கு மேலேயும் அவர் என்ன பண்றாருன்னா பண்றார். முதலாம் வருகையில வந்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எதுக்கு ஒப்பிட்டு நம்ம பாக்குறோம்னா நம்மளுடைய குணலட்சணங்கள் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பிட்டு பார்க்கலாமா இல்லைங்களா? முதலாம் வருகையில வந்து அவர் என்ன பண்ணாருன்னா யாரையா அடிச்சாரா, யாரையா குத்தினாரா, யாரையா கொண்டாரானா இல்ல, தன்னையவே என்ன பண்ணாருன்னா ஜீவபலியாக கொடுத்தாரு. அதை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம்னா நம்மளுடைய குணலட்சணம் வர்றதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப இரண்டாம் வருகையில வந்து பண்ணிட்டு இருக்காருல்ல, அதை எதுக்கு ஒப்பிடலாம் நம்ம? சகோதர சொல்றாரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? அப்போ தேவன் வந்து தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்துல என்ன பண்றாருன்னா இரண்டாம் வருகையில வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாருக்கு கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இந்த உலக ஜனங்களுக்கு என்னவா இருக்குன்னா கசப்பா இருக்கும். முதலாம் வருகையில வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சது உலக ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி பாக்குறோம்னா கசப்பா தரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவர் என்ன பண்றாருங்க, வெறும் அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி உலகமே என்னவா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இரண்டாம் வருகையில வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு உலகமே என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு கதறுது. அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இப்ப சீர்தூக்கி பார்க்க வேண்டியவங்களாக இருக்கும். இப்ப இந்த ஒரு பிரச்சனை உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் பிரச்சனை. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு தெரியும் சொல்லி பாக்குறோம்னா நமக்கு நல்லா தெரியும். பார்க்கும்போது உலகத்துக்கு அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஒரு ஆபத்து இல்லைங்களா? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வந்து பண்ணும்போது இல்லைங்களா 1000 வருட அரசாட்சியை நம்ம பொற்கால அரசாட்சியை பாக்குறோம். ஆனா நிறைய பேருடைய மனசுல இன்னும் தீராத கவலை என்னன்னா அப்படி இரண்டாம் வருகையில அவர் வந்து பண்ணக்கூடிய 1000 வருட அரசாட்சி பொற்காலம்னா ஏன் பிரதர் ஆபத்துக்கெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்து கூட நம்ம வச்சுக்கலாமா இல்லைங்களா? ஏன் ஆபத்து நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லிருக்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா தேவன் நம்ம மத்தியில ஏதோ ஒரு சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்து போயிடுறோம். நம்ம தேவனுடைய திட்டத்தை இது வரைக்கும் நம்ம படிக்காம இருந்திருக்கோமா? எல்லாருக்குமே தெரியும் 1874க்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கணும்னா பலவானை முந்தி கட்டி இந்த பூமியில என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாருங்கிறத படிச்சுட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னும் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில விசேஷமாக வேதம் படிக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா சின்ன அச்சம் எதுக்குள்ள வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா மனசுக்குள்ள வந்து 1000 வருட அரசாட்சின்னு சொல்றோம், பொற்காலம்னு சொல்றோம். ஆனா அந்த பொற்காலத்துக்குள்ள ஏன் ஆபத்து வரும்னு சொல்லி பார்க்கும்போது வசனங்கள் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கவனிக்க தவறிடுறோம். வாசிக்கிறோம் வசனம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ ரெண்டு விஷயமே என்ன பண்ணுதுன்னா பேரால நடக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறோம். ஒண்ணு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா உழுகிற வேலை, இன்னொன்னு என்ன சொல்லி பாக்குறோம்னா அறுக்கக்கூடிய வேலை இல்லைங்களா? இந்த ரெண்டுலுமே என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஒண்ணு ஒரு 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 வகுப்பாருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா அனுகூலமான ஒரு விஷயம், இன்னொரு வகுப்பாருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆபத்து இல்லைங்களா?
அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இந்த பூமிக்கு எப்படிதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா ஆபத்து மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா அனுகூலமாக இருக்கணும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். வாசிங்க 35வது வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 35வது வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ராஜரீகம் பண்ணும்போது இந்த பூமிக்கு நல்லது வரணும்னு நல்லது நடக்கும்னு தேவன் சொல்லியிருக்காரு. அது எப்பன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு காலப்பகுதியில் தேவன் நியமிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து இனிஷியலா பண்ணக்கூடிய விஷயத்துல என்ன வரும்னு சொல்லி பாக்குறோம்னா அது இந்த பூமியில எப்படி வரும்னு சொல்லி பாக்குறோம்னா கன்னியை போல வரும். அப்ப மனிதனுடைய மனசு என்ன ஆயிரும் சொல்லி பாக்குறோம்னா படிக்கிறது வசனம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்ப எதிர்பார்க்கிறதுனாலே மனிதனுடைய இருதயம் தான் சோர்ந்து போகுமே ஒழிய யாருடைய இருதயம் சோர்ந்து போக கூடாது. புது சிஷ்யனுடைய இருதயம் சோர்ந்து போக கூடாது. இந்த பாடம் எதுக்காக தயார் செய்யப்பட்டது, எதுக்காக, என்ன ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது அநேகருடைய இருதயம் இப்ப என்ன ஆயிடுச்சு பாக்கணும்னா சோர்ந்து போய் இருக்கிறது. சோ அந்த ஒரு விஷயங்களை தேவன் எடுத்து போடுறதா நீங்க நினைச்சு என்ன பண்ணலாம்னா இப்ப கன்னியூ பண்ணலாம். அப்ப பாக்கணும் யாருடைய இருதயம் தான் சோர்ந்து போகணும்னா மனிதனுடைய இருதயம் தான் சோர்ந்து போகணும். புது சிஷ்யனுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா தொடர்ந்து வசனம் படிங்க. 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்படின்னா இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி இதுக்கெல்லாம் நீங்க தப்பணும்னா இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு வரும்போது நீங்க இதுக்கெல்லாம் தப்பணும்னா மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சங்கீதத்தில் படிச்ச மாதிரி சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிச்சது மாதிரி இரவு பகலுமே ஜெபம் பண்ணி இருக்க முடியுமானா இருதயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா வேத வாக்கியங்களை நினைத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா விழித்திருக்க வேண்டியது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா படிச்சோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வசனங்களை நல்லா கவனித்து அதன்படி வாழ்ந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா உலகத்துக்கு வரக்கூடிய கேட்டுக்கு யார் தப்பிடுவாங்கன்னா யாருக்கு அனுகூலம்னா புது சிருஷ்டிக்கு அனுகூலம் சொல்லி பார்க்கணும். அப்படின்னா இப்ப எதை கவனிச்சா தப்பிக்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்களை கவனிச்சா தப்பிக்கலாம். என்ன மாதிரியான வசனங்களை கவனிச்சா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில் என்னென்னலாம் செய்யறாருங்கிறத நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாலே நீங்க என்ன பண்ணிடலாம்னா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சோர்வுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம்னா தப்பிச்சிடலாம். வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து இடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்படின்னா இப்ப வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பது மிக நலமாயிருக்கும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து என்னென்னலாம் செய்ய போறாருங்கிறத நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூமியில வந்து இருக்கக்கூடிய சோர்வுல இருந்து என்ன பண்ணிடலாம்னா தப்பிடலாம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிக்கலாம். சங்கீதம் 110 6 மற்றும் 7 இது அவருடைய 2ஆம் வருகையில அவர் வந்து நியாயம் தீர்க்கும் போது செய்யக்கூடிய விஷயங்கள் படிக்கிறது. 110ஆம் சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார், வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரேதங்களால அவர் என்ன பண்ணுவாருன்னா நிரப்புவார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மனிதனுடைய நம்ம சகோதர சகோதரி மத்தியிலும் கூட ஒரு சோர்வு வர்றதுக்கு என்ன காரணம்னா டெய்லி டெத் நியூஸ் என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டு 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 இப்போ ஒரு இருதயம் என்ன ஆயிடுச்சு பாக்குறோம்னா சோர்வுக்குள்ள வரும். எங்க நம்மளும் இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு சோர்வு கூட வர்றதுக்கு வாய்ப்பு. யார் சோர்வுக்குள்ள போக மாட்டாங்க தெரியுங்களா? அதாவது புது சிருஷ்டி எப்படா இறக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா திரள் கூட்ட வகுப்பாருக்கு என்ன வரும்னு சொல்லி பாக்குறோம்னா மரணம் வந்துருமோ, அதான் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தோட அப்படின்னு நம்ம பேதுருல படிக்கிறோம். அப்படின்னா இப்ப புது சிருஷ்டிக்கு என்ன இப்ப பாக்குறோம்னா மரணம் வர்றதுனால ஒரு சோர்வுக்குள்ள வந்துடுது. தேவன் என்ன சொல்றாருன்னா அவருடைய 2ஆம் வருகையில வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போது அவர் என்ன பண்ண போறாருன்னா எல்லா இடங்களையுமே என்ன பண்ண போறாருங்க பிரேதங்களாலே நடப்பார். சரி, இப்பதான் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கா? இப்ப ஏன்னா இப்ப இந்த உலகத்துல ஏற்பட்டிருக்கிற சோர்வை பார்த்து நம்ம நிகழ்வை பார்த்து நமக்கு சோர்வு வந்துருக்கு இல்லைங்களா?
இப்ப நம்ம வைக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து பிரேதங்களால் நிரப்புவார்னு இருக்குல்ல, அப்படின்னா இப்ப மட்டும் தான் பிரேதங்கள்ல நிறைஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்படி பார்த்தோம்னா இப்ப மட்டும் தான் பிரேதங்கள் நிறைஞ்சுக்கிட்டு இருக்கானா? இன்னைக்கு மட்டும் நிறையலைங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரேதங்கள்னால என்ன பண்ணிருக்காருங்க, நிறைச்சிருக்காரு இல்லைங்களா? அதாவது ஏற்கனவே என்ன பன்றி காய்ச்சல் இல்லைங்களா, பன்றி காய்ச்சலுக்கு எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா, எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க? 50 மில்லியன். அப்ப உலகத்துல 50 மில்லியன் போடும்போது எவ்வளவு ஜனங்கள் இறந்துருக்காங்க? அப்படி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய திட்டத்துல இன்னைக்கு மட்டும் பண்ணல, அவர் எப்ப வந்தாரோ அன்னையிலிருந்து இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சு பாக்குறோம்னா நடந்துகிட்டே இருக்கு. அதான் அவர் பிரேத குழிகள்னாலே நிரப்புவார். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம இது சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம். அதாவது வந்து பார்த்தோம்னா அவர் எப்ப ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணாரோ 1874 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, பிரேதங்கள்னால நிறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தினால மாத்திரம் என்ன பாக்குறோம்னா ஒரு சோர்வுக்குள்ள நீங்க போயிடாதீங்க. ஏன்னா அவர் எப்ப இருந்து வந்தாரோ அப்ப இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா நிறைஞ்சுக்கிட்டே. இதெல்லாம் அவருடைய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப இதுதான் முடிவானா? இது முடிவு இல்ல அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாடத்தின் வாயிலாக சொல்ல வரோம். என்ன காரணம்னா, நம்மளுடைய ரசல் பிரதர் அவங்க சொல்லும் போதே என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா, பிரேத குழிகள்ல அதாவது நிரப்பப்படுறதெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. நீங்க கவனிக்க வேண்டியது அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் இல்லைங்களா? இந்த 4க்குள்ளதான் உலகத்துல மிகப்பெரிய அழிவு வரும். அது மட்டும் இல்ல மகா உபத்திரம் கூட வருங்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? அவர் எழுதின ஒரு ரீஃபரன்ஸ் நம்பர் 5735ல அவர் எதை அதிகமா கவனிச்சு பார்க்கணும்னு சொல்றாருன்னா, அவர் எழுதப்பட்ட வருஷங்கள் கூட அங்க காணப்படுது. 1879 இருந்து 1916க்குள்ள அவர் எழுதின ரீஃபரன்ஸ் தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிக்கும்போது அவர் எழுதியிருக்காரு 5735ல என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் அந்த வசனம், அந்த வார்த்தைகள். தற்கால முறைமைகளாகிய வங்கி ஸ்தாபனங்கள், அதன் பணம் சம்பந்தமான விவகாரங்கள், அதன் பங்கு பத்திரங்கள், அதன் ஆட்சியாளர்கள், அதன் மகா பெரிய மத முறைமைகள், உண்மையிலேயே அதன் முழுக்க சமூக முறைமைகள் அனைத்தையும் சீக்கிரத்தில் அழிந்து போகும். அனைத்து முறைமைகளும் இப்பொழுது உருகி போகின்றன. எல்லாமே என்ன பண்ணி பாக்கணும்னா உருகி போயிடும். அதுல என்ன ஒரு பாக்கணும்னா பொருளாதாரம் என்ன பண்ணும்னா உருகி போகும். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா எச்சரிப்பாயிருங்க. மாறாக பிணக்குவியல் விழும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு அவர் இருந்த காலங்கள்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சில விஷயங்கள் கணித்து தேவனுடைய ஆவி மூலமாக எழுதுனது பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி பொருளாதார சீரழிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்காருன்னா வந்திருக்கு. எப்பன்னு சொல்லி பாக்குறோம்னா 1930ல ஒரு பொருளாதார வீழ்ச்சி, மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. எப்பன்னு சொல்லி பாக்குறோம் 1930ல அதிகமா பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா அமெரிக்கா ரொம்பவுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சகோதரர் கவனிக்க சொன்ன 4 விஷயம், வேதத்துல சொல்லப்பட்ட 4 விஷயத்துல ஒண்ணு என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா பொருளாதாரம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சீரழிவு ஏற்கனவே என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. இதை காட்டிலும் ஒரு சீரழிவு எப்போ வந்திருக்குங்களா? எப்போ வந்திருக்குன்னா இப்போ வந்திருக்கு. அதாவது படிக்கும்போது அந்த இதை என்ன படிச்சிருந்தது, The IMFA described the global decline as the worst since the Great Depression of 1930s. It said that pandemic had plunged the world into crisis like no other. The fund added to that prolonged outbreak would test the ability of governments and central banks to control the crisis. So இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு முறை வந்துச்சு. எப்பனா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் 1930 ஒரு முறை வந்துச்சு. அதை தாண்டிலும் மிகப்பெரிய வீழ்ச்சி எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா இப்போ மேல வந்திருக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ்னால மிகப்பெரிய ஒரு பொருளாதார சீரழிவு என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. அதான் படிக்கிறோம். அதாவது ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரியான ஒரு ஃபால் என்ன பண்ணது இல்லை, வந்தது இல்லை. இப்போ நீங்க பிணக்குவிலேயே என்ன பண்ணாதீங்க, பாத்துக்கிட்டு இல்லாம இந்த மாதிரி நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, சபை செய்ய வேண்டியது என்னங்கிறது தான் கீழே கொடுத்திருக்காரு. கர்த்தரின் விசுவாசமுள்ள விழித்திருக்கும் ஜனங்கள் சத்திய வசனங்களால் வழிநடத்தப்படுவதால் உலக காரியங்களில் புரிந்து கொள்ளுதலை பெற்றிருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உறுதியளித்திருப்பது போல இந்த நாள் முழு உலகத்தின் மேலும் ஒரு திருடனை போலவும் ஒரு கன்னியை போலவும் வந்தாலும் அவர்களது சலுகைகள் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் மேல் அப்படி வராது. இவைகள் சமீபமா இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சோர்ந்து போக கூடாது. உங்களுடைய ரட்சிப்பு சீக்கிரம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா தலையை உயர்த்துங்க. நீங்க கவனிக்க வேண்டியது தேவனுடைய திட்டத்தினுடைய கோட்பாடுகளை கவனிக்கணும்.
ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தேவனுடைய கோட்பாடு, நமக்கு தேவன் சொல்லி கொடுத்த கோட்பாடை மறந்து விடுகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்ம எதை பார்க்கணும்னு சொல்லி பார்க்கறோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளுடைய தலைகளை நம்மளுடைய ரட்சிப்புக்கு நேராக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உயர்த்த வேண்டியது இருக்கு. தொடர்ந்து படிக்கிறத அப்படியே இவைகள் சம்பவிக்கிறத நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். நமது ஆண்டவர் இவைகளை நீங்கள் பார்க்கும் போது என்று சொல்லாமல் இவைகளை பார்க்க ஆரம்பிக்கும், இதுதான் விஷயம். நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள் தலைகளை ரட்சிப்புக்கு நேராக என்ன பண்ணுங்கன்னா உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ரீபிரின்ஸ் ஆர்டிக்கல்ல என்ன பண்ணிருக்காருன்னா எழுதிருக்காரு. அப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நம்மளோட அதாவது நம்மளுடைய ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு போனாலுமே, ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உற்சாகமாக இருக்க வேண்டியது இருக்கு. சோ இந்த ஒரு டைத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத கூட அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ரீபிரின்ஸ்க்காக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவர்கள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க இந்த மாதிரி நடக்கும்போது உங்க தலைகளை என்ன பண்ணுங்கன்னா உயர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரட்சிப்புக்கு எதுவாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா உயர்த்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னு பாக்கணும்னா, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிறது உலகத்தில் உள்ள யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுது. இந்த டைம் தான் உங்களுக்கு ரட்சிப்புக்காக உங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டிய டைம். இதுல நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்ப என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்க்கணும்னா நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கு, நம்மளுடைய தேவ பக்தி எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா என்ஷூர் பண்ணணும். இப்ப என்ஷூர் பண்ணணும்னா எதை வச்சு என்ஷூர் பண்ணலாம்? எதை வச்சு பண்ணலாம்னா இப்ப அதே நீதிமொழிகள் புஸ்தகத்தை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா நிதானிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ நீதிமொழிகள்ல நம்ம எடுத்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்க்கும்போது அட்டை இல்லைங்களா? அந்த அட்டை யாருன்னு சொல்லி பார்த்துட்டோம், சாத்தான். சாத்தானுடைய எந்த நடக்கையுமே யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது. நம்மளுடைய நடத்தையும் பரிசுத்தமான நடத்தையாக இருக்கவே இருக்காது. அப்படின்னா நம்ம இந்த காலகட்டங்கள்ல நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது உலகத்தினுடைய வாழ்க்கை அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா அவர் சொல்லும்போது நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக பரிசுத்த நடக்கையை நடங்க அப்படின்னா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசேஷமா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவுறுதலுடைய நாளை கடந்து நம்ம வந்துட்டோம். இப்போ கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும் ஒரு பரிசுத்தத்துக்குள்ள நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருந்துகிட்டு. இந்த ஒரு விஷயம் ஒரு வருடம் ஆகும்போது ஒரு 6 மாதம் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு பார்க்கணும்னா நமக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணி சொல்லி பார்க்கணும்னா உள்ள வந்துகிட்டே. அப்போ நீங்க என்ஷூர் பண்ணுங்க. இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய கிரைசிஸ் என்ன பண்ணுங்கன்னா முன்னாடி வச்சுட்டு இப்போ உங்களுடைய பரிசுத்த நடக்கையை வச்சு பார்க்கும்போது நீங்க அட்டையினுடைய குணலட்சணம் உங்களுக்குள்ள வருதான்ங்கிறத முதல்ல என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. ஒருவேளை அது வராம தடுக்கிறது தான் யாருடைய வேலைன்னு சொல்லி பாக்குறோம்னா நம்மளுடைய வேலை. அப்ப அட்டைக்கு என்ன குணலட்சணம் இருந்துச்சு, அட்டை எத்தனை குமாரத்திகள் வச்சிருந்து சொல்லி பாக்குறோம்னா பாவம் மரணம் இல்லைங்களா? இந்த பாவம் உங்களுக்குள்ள மறுபடியும் ஆட்கொள்ளுதா? நீங்க அந்த அப்பத்துல கை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள என்ன நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா நமக்குள்ள இப்ப என்ன இல்ல ஒரு தேவன் என்ன அவருடைய கிருபையினால சுத்தம் பண்ணிருக்காரு இல்லைங்களா? இது அப்படியே மீண்டும் நான் போயிட்டு இருக்கும்போது இந்த பாவம் என்ன பண்ணி பாக்கணும்னா அப்படியே என்ன பண்ணுங்க அப்படியே உள்ள வரும் இல்லைங்களா? அது உள்ள வரும்போது ஏதாவது தெரியுமா நமக்கு? அது வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்னா மறத்து போக பண்ணணும் இல்லைங்களா? ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துடக்கூடாது, எப்பவுமே வந்துடக்கூடாது. அப்படி மறத்து போக பண்ணும் இல்லைங்களா? என்ன ஒரு காரணம் சொல்லி பார்க்கறோம்னா அதுல ஒரு வேதிப்பொருள் இருக்கிற மாதிரி. இப்போ பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா பாவத்தினுடைய சம்பளத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா போயிட்டு இருப்போம் ஒழிய தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா காட்ட முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். இன்னும் பார்க்கும்போது ரத்தத்தை நமக்கு இப்ப நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? என்ன ரத்தம் சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஈடுபடி இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்த உறிஞ்சுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத கூட நம்ம இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நினைவு கூறலாம். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இந்த சோர்வை கூட யார் தான் கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கறோம்னா சாத்தான் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இந்த மாதிரி நேரத்துல பாருங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது
எதுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் கலங்க தேவையில்லை. என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சானா எது வரைக்கும் சொல்லி பார்க்கும்போது தனக்கு தேவையானது கிடைக்கும் வரைக்கும் இந்த அட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்னா உறிஞ்சிக்கிட்டே இல்லைங்களா, உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த அட்டையினுடைய குணலட்சணம். அப்படின்னா நம்மளுடைய ஜீவன் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உறிஞ்சு எடுத்துடுவான். அது நமக்கே தெரியாது எப்ப வழி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். நம்ம தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளில போயிட்டோமாங்கிற போதுதான் நமக்கு உணர்வே வரும். நம்ம அட்டையினால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா கடித்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி வர்றது அதெல்லாம் நடக்காதபடி தான் இப்ப தேவன் சொல்றாரு, நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழணும், தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்க என்ன பண்ணணும்னா நடக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் பாக்குறோம்னா இந்த அட்டைக்கு இல்லைங்களா, இந்த அட்டைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பாக்கணும்னா அலுக்கா. அதாவது இன்னும் பார்க்கும்போது இது ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஹார்ஸ்லெஸ், அதாவது குதிரையை கடிக்கக்கூடிய அட்டை. குதிரை எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா சத்தியத்துக்கு அடையாளம் இல்லைங்களா. சத்தியம் உள்ளவர்களை கடிக்கக்கூடிய செயல்பாடு தான் இது. யாருடைய செயல்பாடுன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தானுடைய செயல்பாடு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன சொல்லி பாக்குறோம்னா அலுக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. வேதத்துல எங்கேயுமே இந்த ஒரு வார்த்தை வர்றதில்ல, இந்த இடத்துல தவிர. அட்டைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அலுக்கா அப்படிங்கிறது. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இருளில் செயல்படுதல். அட்டை எங்கேயுமே தெளிந்த நீரோடையில ஓடுறத பாத்துருக்கீங்களா? ரொம்ப கலங்கின ஒரு விஷயத்துக்குள்ளதான் எது இருக்குன்னா அட்டை இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் நமக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம இருளுக்கு உள்ளானவர்கள் அல்ல. படிங்கிறது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாக இருக்க கடவோம். அதுதான் சொன்னோம், விழித்துக் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க கடவோம். எதுன்னு சொல்லி பாக்குறோம்னா நம்ம அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகை என்ன பண்ண போறாருங்கிறத ஏற்கனவே படிச்சுட்டோம். படிச்சிருந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னா நமக்கு இருதயத்துக்குள்ள என்ன வரும்னா சோர்வு தான் வரும். ஆனா விழித்திருந்தோம்னா தேவனுடைய திட்டம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா தைரியமா இருந்துடலாம். ஒருவேளை நம்ம அட்டையினுடைய குமாரத்தை, அதாவது அட்டை கொடுக்கக்கூடிய குணலட்சணத்துல போயிட்டோம்னா பாதாளம் இல்லைங்களா, அது என்ன பண்ணும் சொல்லி பாக்குறோம்னா எவ்வளவு வாங்கினாலும் என்ன பண்ணிருங்க நம்மளும் பாக்குறோம். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி குணலட்சணங்களுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம எவ்வளவு சத்தியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அதற்கேற்ற குணலட்சணங்களை காட்டலாம்னா அந்த பாதாளமாக யார் மாறி சொல்லி பாக்கணும்னா நம்ம மாறி. எவ்வளவு சத்தியம் உள்ள போனாலுமே அதனுடைய அடுத்த விஷயம் என்ன பண்ணின்னு சொல்லி பாக்கணும்னா நம்மளுடைய மனதையும் இருதயத்தையும் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க விடாம என்ன பண்ணிருன்னு சொல்லி பாக்குறோம்னா தடை பண்ணிடும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. பாதாளத்தை பத்தி சொல்லும் போது முதல் சபையாக பேதுருவை தெரிஞ்செடுக்கும் போது, நீ பேதுருவாக இருக்கிறாய், உண்மையில நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய திறவுகள் அது மேல் என்ன பண்றதில்லை, மேற்கொள்வதில்லை. உண்மையான ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில பாதாளம் என்ன பண்றது இல்லைன்னா மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறத பாக்குறோம். எவ்வளவு சத்தியம் உள்ள போனாலுமே அதற்கேற்ற கிரியில் நம்ம காட்டலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்க்கும்போது பாதாளமாக ஒரு அடையாள பாஷையாக நம்ம மாறப்படுறோம். அடையாள பாஷைக்குள்ளாக நம்ம போகப்படுறோங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது மரட்டு கற்பம் இல்லைங்களா. தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கலைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிலே கனி கொடாத கொடி எதுவோ அதை நான் என்ன பண்ணுவேன், வெட்டிடுவேன். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. திருப்தி அடையாத நிலம். இன்னைக்கு சத்தியம் நமக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லி கொடுத்துருக்கு. இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுங்கிறது இல்லைங்களா. எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வந்து பார்க்கும்போது அது திருப்தி அடையாத நிலம். இப்படித்தான் வாழணுங்கிறது சொல்லி பார்க்கும்போது போதும் என்ற மனதுடையவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது போதும் என்று சொல்லாத அக்கினி. இது ஒரு அழிவு. தேவனுடைய பிள்ளைகள் அழிவுக்கு நேராக போகிறவர்கள் அல்ல, அவங்க ஆக்குகிறவர்களாக இந்த உலக ஜனங்களை என்ன பண்ண போறாங்கன்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கவனித்து இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட இந்த அட்டையினுடைய குமாரத்தி, அட்டை யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா சாத்தான். அவனுடைய குணலட்சணம், அந்த குமாரத்திகள் அவனுடைய குணலட்சணம் அதுதான் என்ன சொல்லி பாக்குறோம்னா பாவம், மரணம். அது கொண்டு போகக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பாக்குறோம்னா பாதாளம், மரட்டுக்கற்பம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தண்ணீர்னால திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினி. இந்த 4 விஷயங்களும் அட்டையினுடைய குணலட்சணங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு அவருடைய சத்தியத்திலே தரித்திருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் அனைவரும் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையாக கேட்டவர்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு வித்தியாசமான தலைப்பை எடுத்து தேவனுடைய திட்டத்தோட அந்த தலைப்பையும் கம்பேர் பண்ணி கடைசியாக முடிக்கும் போது நம்முடைய கேரக்டரோட சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்காரு. இப்போ நமக்கு அதிகபட்சமாக தேவை நம்முடைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை இந்த சப்ஜெக்ட்லையும் நம்ம ஊர்ஜிதப்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் பதில் இன்னைக்கு சொல்ல வேண்டாம், நாளைக்கு சொன்னாலும் சரி, சந்தோஷம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கேட்க போகிறது. இந்த பீரியடில் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமா அல்லது பயந்துச்சுக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த பீரியடில், லாக்டவுன் பீரியடில் பயந்துச்சுக்கிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி. பாதி பேர் சொல்லிட்டீங்க, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வி மனசில் வச்சுக்கோங்க. எந்த அடிப்படையில் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக தேவன் சித்தமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய பாடத்தை கொடுத்த சகோதரருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொண்டு தேவனுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளில் இரவின் கீதங்களை வாசிக்கும்படியாக அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை அழைக்கிறோம். அதற்கு பின்பு கடைசி ஜெபம் சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். இன்றைய நாளுக்குரிய இனிய இரவின் கீதங்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி, மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். என்னுடைய விளக்கம்: அப்பம் எல்லா உணவையும் குறிக்கிறது போல இந்த அப்பத்தின் அடையாள போதனை கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பலியின் விளைவாக வருகிற ஜீவனை ஏற்றுக்கொள்கிற எவரும் இந்த அப்பத்தை அவருடைய சரீரமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தார். தம்முடைய உரிமைகள், வசதிகள் ஆகிய யாவற்றையும் தாமாக தத்தம் செய்த அவருடைய சரீரத்தை புசிப்பது அவருடைய வாழ்க்கையை, வழிமுறையை, அவரில் உள்ள விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய போதகத்தை ஏற்றுக்கொள்வதாகிறது. இப்படிப்பட்டவர்களின் பரிபூர்ண மனித சுபாவத்தின், அதாவது ஆதாம் இழந்த யாவற்றையும் கிறிஸ்துவினால் மீட்க பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். பரலோகத்தின் அப்பமாகிய இதை புசிக்காத எவரும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. இது தற்காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, வருங்கால விசுவாசிகளுக்கும் பொருந்தும். கிறிஸ்துவின் ஈடுபலி மூலமே யாவரும் ஜீவனுக்குரிய உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் உரியவர்கள் ஆகிறார்கள். நமது கர்த்தரின் சரீரத்தை குறிக்கும் அப்பம் அவருடைய ஈடுபலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதின் மூலம் நாமும் நீதிமான்களாக்கப்படுவதாக போதிக்கின்றது. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இரக்கமுள்ள தந்தையே, மனவொருக்கம் நிறைந்தவரே, இதோ இந்த வேலையை கொடுத்தவர்களே, எங்களுடைய அன்பு சதவாயிலாக நீர் ஒரு உண்மையான சத்தியத்தை கேட்கும்படியாக தேவனை நீர் கிருபை செய்திருக்கிறப்பா. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் நாங்கள் இல்லாமல் அந்த சத்தியத்தின் படமாக நாங்கள் நடக்க தேவனை எங்களால் ஞானத்தையும் உடைய பரிசுத்தாவின் வல்லத்திற்கு ஆசீர்வாதமாக செய்யப்படுத்தவர்களே, காலத்துக்கேற்ற சத்தியத்தை நீங்கள் ஏற்ற காலத்திலே தந்து வருகிறப்பா. இனி காலம் செல்லாது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இனி எங்களுடைய கிரியைகளால் நாங்கள் மாற்றிக்கொண்டு உடைய நேசகுமாருடைய சாயலுக்கு ஒப்பாக்க மாறும்படியாக எங்களுடைய நல்ல குணலட்சணங்களை நாங்கள் காட்ட முடியாது. தேவனை எங்களால் ஞானத்தையும் உணர்வுள்ள இதயத்தையும் தந்து ஆசிரியர்களாக செய்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய பாடத்தை எல்லாம் எங்களுடைய மனநிலை வைத்து நாங்கள் கீழமாக வெளிப்படுத்த தேவனை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செய்கிறோம். மீதியான காலங்களும் வேலைகளும் உங்கள் சமூகத்தில் தாழ்த்து ஒப்படைத்து இந்த சிறிய வேண்டுதலை எங்கள் கர்த்தருக்கு அவசரமாகக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாக ஜெயிக்கும் என்று அறிவிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரலாம். விசேஷமாக வேற எந்த அறிவிப்புகளும் இல்லை. வழக்கம் போல் நம்ம வந்து நாளை சாயந்தரம் அடுத்த ஒரு பாடத்தில் நம்ம கூட இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நாட்களுமே நமக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனைவரும் மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பார்க்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தேவன் நம்ம கேட்ட அவசரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாங்க. நாளை மாலை மீண்டும் 7 மணிக்கு நம்ம அனைவரும் சந்திக்கிறோம்.